ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் மேடை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாமே அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டேன். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அப்புறம் உப்புத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சைட் பை சைடில் உருளைக்கிழங்கும் சீவிட்டு உருளைக்கிழங்கும் அரிஞ்சு அதையும் குழம்புல சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா அரிசிக்கும் உலர வச்சுட்டேன். அரிசிக்கும் உள்ள வச்சுட்டு லைட்டாக உப்பு போட்டால் சாதம் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நமக்கு சப்புன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டு பாத்திரம் மட்டும் குறையவே குறையாது. பாத்திரம் எவ்வளோ இருந்தாலும் பாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அழுக்கு துணி எல்லாமே வாஷிங் மிஷின்லேயும் போட்டுட்டு வீட்டையும் பெருக்கிட்டு அப்புறம் துணியும் காய வச்சுட்டேன்.